ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மீன் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, இது தவசு காலம், சரி வேணான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா கருணக்கிழங்கு வறுக்கிறேன். அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் மீன் கூட சாப்பிடவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே பாருங்கள், பாருங்கள் இப்படி வருது பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் இதை விட கருக விட்டுறாதீங்க, இந்த ஸ்டேஜில் எடுங்க, அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு, ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இது தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு. நான் வந்து இன்றைக்கி எதுக்கு வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும். என்னென்னா முருங்கைக்கீரை கூட்டு பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இது மட்டும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் இங்கே வடித்து விட்ருக்கேன், நான் எடுக்கலை, பார்த்துக்கோங்க. நான் எதுக்காக மெயினாக இது பண்ணேன்னா, இன்றைக்கி இந்த ஃப்ரை பண்ணேன், அது சொல்லலான்ட்டு. மீன் வாங்கலைன்னா எப்போவுமே யாருமே யோசிக்காதீங்க. சைவம் சாப்பிட்றவங்களுக்கு கூட இது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விரத நாட்களில் நீங்கள் அடிக்கடி இதை செய்யுங்க, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வேணால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நல்லா வேக மட்டும் வச்சுருங்க. நல்லா புளியும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா புளியும் உப்பு மஞ்சத்தூளும் நல்லா வேக விட்டு, அது வேண்டாம் விட்டுருங்க. வேக விட்டு எடுத்துட்டீங்கன்னா என்ன, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் எல்லாம் நம்ம கலந்த தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு, அதில் வேறு நம்ம உப்பு போட்டிருப்போம், இதில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக உப்பு போட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி நல்லா வேக வச்சுருங்க. நான் நிறைய நாள் வந்து இது செய்யவே வரல, வேக ஒழுங்காக வைக்காமல் கொஞ்சம் ஏண்டா அப்படி கொஞ்சம் ரஃப்பாக இருக்குதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமே பார்த்தா நல்லா வேக வச்சிடணும். இது நம்ம குத்துனோன்னா டக்குன்னு அப்படியே பிய்யணும், அந்தளவுக்கு வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நமக்கு இது ஈஸி. பெரட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.